ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இவ்வளோ வாழைப்பூ இருந்துச்சா, அதெல்லாம் சரி என்ன செய்யலாம் வாழைப்பூவில் அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது வாழைப்பூ வடை சுட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதுதான் செய்ய போகிறோம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு ஊற வச்சுட்டு அதை கழுவி எடுத்துட்டு அதை அம்மா இதெல்லாம் ஆட்டிகிட்டு இருந்தாங்க, கல்லெல்லாம் ஆட்டினாங்க. மிக்சியில் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது, டேஸ்ட் வராது. கையிலே ஆட்டினா டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதில் 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் அறுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நடுவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாழைப்பூ போட்டால் அது கொஞ்சம் கசப்படிக்கும், அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னதுனால நான் சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வாழைப்பூ வடை கொஞ்சமும், நார்மல் வடையும் கொஞ்சம், கார வடையும் கொஞ்சம் செஞ்சோம். அது நார்மல் வடை வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் வாழைப்பூவை போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நான் கார வடைக்கு உப்பு, அப்புறம் சோடா உப்பு போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே போட்டுடலாம். போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டா நல்லாயிருக்கும். ஆனால் வாழைப்பூவோட ஃபஸ்ட் டைம் செய்யறதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சமாக செஞ்சோம். ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெயில் கொஞ்சம் டேஸ்டிங் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக விட்டு பார்த்தோம். அது எண்ணெய் காயல. அதுக்கப்புறம் சுட்டு எடுத்துட்டோம். நல்லா கிறிஸ்பே நல்லா இருந்துச்சு. வாழைப்பூ வடை தான் சூப்பராக இருந்துச்சு. கார வடையை அதை டெய்லி சாப்பிட்றதா நம்ம, அதனால் அதோட டேஸ்ட்டோட வாழைப்பூவோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. உடம்புக்கும் ஹெல்த்தி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைப்பூ வடை சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பாய்.